சஸ்பென்ஸ் உடைக்க வேண்டிய நேரம் ஃப்ளைட்டில் போகிறோம். அவன் ஆல்ரெடி முன்னாடியே வந்து ஒருத்தன் வளர்த்தான். ஏன் இந்த முடிவு? கிஃப்ட்டுப்பா. நான் போடுறதான் போகிறேன் பெங்களூர் போட்டி. அதுக்கு பேசாம தாய்லாண்டு. நீ தாய்லாண்டு போய் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். இதுக்கு காப்பிரைட் சர்ச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. போடுற பிஜிஎம் பாருங்க எப்படி உட்காந்து ராஜா பகவத் மாதிரி உட்காந்து நிற்கிறான். இதுதான் இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டு. கணக்கெலாம் வைப்பாங்க. வச்சா வாங்கிக்கோ. எல்லோரும் ட்ரெயினில் தான் பாத்ரூம் டூர் போட்டுருவாங்க. நான் ஃப்ளைட்லேயே பாத்ரூம் டூர் போடுறோம். ஸோ இதான் பாத்ரூமு. இங்கே ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு, இங்கே இது, இங்கே போடுறதுக்கு. எப்படா மேலே ஏற்றிட்டோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு FF Vlog. ஆக்சுவலி இந்த லாக் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேட் வந்து April 9. 10 வந்து அபிமன்யோட நாளைக்கு பர்த்டே. நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு தான் வந்து நம்ம லைஃப்பில் அப்பா அம்மாவுக்கு அப்புறமா ரொம்ப முக்கியமாக இருப்பாள். நம்ம எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட தான் சொல்லுவோம். எல்லாமே என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி என் கூட இன்ன வரைக்கும் இருக்கானுங்களோ 2011 இவன் என் கூட இருப்பான் சப்போர்ட்டாக. ஏன் சில விஷயத்தை மட்டும் காலைல எதனா ஆச்சுன்னா மட்டும் இவனுக்கு ஃபோன் பண்ண எடுக்க மாட்டான். இவனை வந்து நம்பி அது மட்டும் பண்ணக்கூடாது. மற்ற எல்லா டைம்லையுமே வந்து கூடவே இருப்பான். சரி இவன் பர்த்டே வந்து வருஷம் ஒன்று அவன் ஆசைப்பட்டு செய்வான் எப்போவுமே. அவன் ரொம்ப ஒரு வருஷமாக வந்து போன வருஷத்துலேருந்து நம்மளாம் எப்படா ஃப்ளைட்டில் போவோம், யூடியூப் நம்மளும் 2 வருஷமாக பண்ணுறோம் கொள்கிறோம் அப்படின்னு கேட்டுருக்கும் போது சரி இந்த பர்த்டே வந்து அவனுக்கு ஒரு வந்து ஃப்ளைட் ட்ரிப்பு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருசாலாம் இல்லை. இங்கேருந்து சென்னை டு பெங்களூர் போகிறோம். ஃப்ளைட் டிக்கெட்லாம் நம்ம வந்து முன்னாடியே எனக்கும் அவனுக்கும் வந்து புக் பண்ணி வச்சேன். ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறோம் நானும் அவனும். எனக்கும் இதில் ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். அவனுக்கு வந்து இப்போ இங்கேருந்து போய் சொல்லி நான் அவனை ஏர்போர்ட்டுக்கு கூட்டின்னு போகிறேன். அதுதான் பெரிய டாஸ்க்கு. ஆனால் வந்து இவன் எவ்வளோ பெரிய முட்டாள்ன்றது அங்கேயோ இது பண்ணிடலாம். எப்படின்னா நான் வந்து ட்ரெயின் ரிட்டர்ன் புக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமே தான் நான் போய் ஃப்ளைட் டிக்கெட்டே புக் பண்ணேன். அது புக் பண்ணதுக்கப்புறமா வந்து இவன்கிட்ட சொல்லிட்டேன், இல்லைடா ஏர்போர்ட் வரைக்கும் நம்ம போகணுண்டா. அங்கே ஒருத்தர் வந்து இங்கேருந்து பெங்களூர் வரைக்கும் போகிறாரு, காலியாக காரில் போகிறாரு. அங்கேருந்து தான் பிக்கப் அவங்களுக்கு கஸ்டமர் இருக்காங்கன்ட்டு ஒரு பொய்யா சொன்னேன். அப்போயே சொல்லிட்டேன். அப்போ கூட சுதாரிக்கல. அப்போயே சொன்னனால இப்போ வந்து பிளானே அதுதான். என்ன பிளான்னா இப்போ வீட்டிலேருந்து கிளம்ப போகிறோம். கிளம்பி மெட்ரோவில் வந்து போயிட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு என்கிட்ட போர்டிங் பாஸ் எல்லாமே வந்து வெப் செக்கிங் பண்ணியாச்சு. அங்கே போர்டிங் பாஸ்லாம் வாங்கியாச்சு. அங்கே போய் போர்டிங் கார்டு மட்டும் வாங்கினா போதும். 9:30க்கு இந்த ஃப்ளைட்டு 9:45 மாதிரி இருக்குது. அது சம்மர் டைமில் 1 ஹவரில் பெங்களூர் ரீச் ஆயிடுவோம். அவனை ஒரு பெஸ்ட்டு கிஃப்டாக இந்த ட்ரிப் இந்த ஒரு ஃப்ளைட் அட்வென்ச்சர் நான் கொடுக்க போகிறேன். அவன் பர்த்டேவை முன்னாடினாலே ஆகாயத்தில் கொண்டாட போகிறான். அங்கே கேக்கு அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். அப்படி முடிஞ்சுதுன்னா ஆகாயத்தில் கேக் இருக்குது. ஆனால் 2 பேருக்குமே விண்டோ சீட் தனித்தனியாக தான் உட்கார போகிறோம். ஏன்னா நானும் வேடிக்கை பார்க்கணும், அவனும் வேடிக்கை பார்த்துன்னு வரணும். மேலேருந்து என்னடா வேடிக்கை பார்க்கணும் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு எக்ஸைட்மெண்ட்டு அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அவனுக்கு ஒரு ஸ்பெஷலாக இந்த வீடியோ இருக்கும். அதுதான் நம்ம கூட இருக்க ஃப்ரெண்டுக்கு நம்ம ஒன்று பண்ணாலே போதும். நம்ம சுற்றி இருக்கிறவங்கள நம்ம பார்த்துக்கிட்டா நம்ம மேலே இருக்கவங்க நல்லா பார்த்துப்போம். அதுதான் விஷயமே. என்னோடய இது எப்போவுமே இந்த பயணம் வந்து அப்படி தான் போகுது. நல்லாயிருக்கும். நீங்களும் பாருங்கள் ஓகேவா. கீழே தான் ரெடி ஆகின்னு இருக்கான். நான் வந்து என்னோடய இன்னொரு சேனல் இருக்குல்ல வினோத் MJ அதுக்கு கொடுக்குறேன்ட்டு வந்துட்டேன். சரி போயிட்டு பார்ப்போம். ஆக்சுவலாக ஏமாற்றி ஏர்போர்ட் வரைக்கும் கூட்டின்னு வந்தாச்சு. இங்கேருந்து உள்ளே கூட்டின்னு போனோம். ஆக்சுவலாக பசிக்குதுன்னா ஏர்போர்ட் உள்ளலாம் ஹெவி ரேட்டாக இருக்கும். ஏர்போர்ட் வெளியிலேயே மெட்ரோலேயே வந்து இட்லி மட்டும் சரி வாங்கி கொடுத்து சாப்பிடுச்சு. ஏன்னா அவன் டேப்லெட்லாம் போடுறதுனால இப்போதைக்கு சாப்பிட்டு இது பண்ணுறதுக்காக சாப்பிட்டு நின்றுக்கிறான் வேகத்துக்கு மட்டும். இங்கே காலியாக இருக்குது. 2 இட்லி போதுமா? சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு போவோம். எப்படி இருக்கு சொல்லு இங்கே இட்லி எதனா இல்லை டேஸ்ட்டு ஓகே சாப்பிட்லாம். காரமாக இருக்கா? ஆமாம் உன் பாடி காரம் சாப்பிடக்கூடாதுல்ல.
செவிடு 2 இட்லி தானே. சண்டே வந்து வீட்டில் யாரா பண்ணாங்க. ம் இந்த வாரத்துக்கு காரணமாக ம் வயிறே டேமேஜான பரவாயில்ல, டேஸ்ட்டாக. சரி சாப்பிடு, நம்ம இதோட அங்கே போய் எடுப்போம். ஸோ சஸ்பென்ஸ் உடைக்க வேண்டிய நேரம். ஃப்ளைட்டில் போகிறோம். அவன் ஆல்ரெடி முன்னாடியே வந்து ஒருத்தன் வளர்த்தான். ஆனால் வந்து ஃப்ளைட்டில் தான் போகிறோம். உள்ளே போயிட்டு உள்ளே போகிறோம், அங்கே பேசிக்கிறேன். ஆமாம் என்னமோ வேலை பார்த்துருக்குது. ஏன் இந்த முடிவு? கிஃப்ட்டுப்பா, ட்ரிப்பு. ஒரு வருஷம் பிளான் ஆக்சுவலாக. போன வருஷமே பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த வருஷம் அந்த ஒரு இடத்துல இப்போ நம்ம பிஸ்னஸில் கொஞ்சம் நல்லா வந்திருக்கனால இப்போ சின்னதாக ஃபஸ்ட்டு போவோம். அதனால தான் பெங்களூரில் ப்ரொமோஷன் ஷூட்லாம் கிடையவே கிடையாது. பெங்களூர் எதுக்கு போகிறோம்? இதுதான் அந்த காஸ்ட்டு. அப்போ நம்ம 3 வரைக்கும் சும்மா தான் இருப்போமா? ஒரு இல்லை அங்கே போயிட்டு நம்ம எதனா பண்ணிக்கலாம். இப்போ 1 ஹவரில் 10:45 இறங்கிடுவோம். அங்கேருந்து ஒரு 1 ஹவர் ட்ராவலு. எத்தனை மணிக்கு? சிட்டிக்கு 9:05க்கு. 8 மணிக்கு உள்ள போர்டிங் பாஸ் செக்கிங் ஆகணும். 9:05க்கு போர்டிங் ஆகணும். எல்லாம் இது போர்டிங் பாஸ்லாம் ஆன்லைன்லேயே எடுத்துட்டேன். உனக்கு ஒரு விண்டோ சீட், எனக்கு ஒரு விண்டோ சீட். அவங்களே கொடுத்துட்டாங்க. செக்கிங் பண்ணும்போது நீ தனியாக லாகடு, நான் லாகில். ஆனால் இதுக்கு முன்னாடி விஜய் ஒரு இன்ட்டு கொடுத்தான். என்ன பரம்பரையிலேயே யார் போகாது பண்ண போகிறேன். அப்பயே டவுட்டு போட்டேன். இவன் ஏர்போர்ட்டுன்னும் போதே நமக்கு இதானே. ஆனால் போடுறதான் போகிறேன் பெங்களூர் போட்டி. அதுக்கு பேசாமல் தாய்லாண்டு. நீ தாய்லாண்டு போய் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ எதிர்பார்க்கல இப்படி ஒன்று நடக்கும்னு. ஆனால் நீ எடுக்க மாட்டேன். ஒரு 2 நேற்று நைட்டே யூகிச்சிட்டேன். ஒன்று பையன் ஏர்போர்ட்டுக்கு டிக்கெட் எடுத்துருப்பான், ஃப்ளைட் டிக்கெட் எடுத்துருப்பான். ஃப்ளைட் டிக்கெட் சார்ஜ் போய் செக் பண்ணேன். 1500 தான் காட்டுச்சு. 1500 இல்லை. ஏய் நான் இன்னைக்கு செக் பண்ணேன். நேற்று நைட்டு காலையில் செக் பண்ணேன். அதெல்லாம் ஜிஎஸ்டி இல்லாமல். ஆக்சுவலி டிக்கெட் ரேட் வேறு. டிக்கெட் ரேட் வேறையா? ஆமாம். அதில் போட்டேன். நீ அதில் பார்க்கும்போது 1600 சில்லற காட்டும். இது வெளில வரும்போது டிக்கெட்டோட ரேட் வேறு. சரி இப்போ வந்து ஒன்றும் இல்லை, நம்ம உள்ளே போயிட்டு எல்லாமே பண்ணிக்கலாம். எப்படி இருக்கு? இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வரேன். அதுதான் கிஃப்ட்டு. நீ ஒரு நாள் முன்னாடியே கொடுக்குறேன். நீ இப்போ தானே வர? பரம்பரை பணக்காரன்டா. இப்போ தானே வர? இப்போ நான் ஆல்ரெடி போயிருக்கேன். அப்பா கூட்டு போயிட்டாரு ரூபா டிக்கெட்டில். அப்படிலாம் இல்லை, ஃப்ளைட்டில் நீ நானே இப்போ தான் போகிறோம். நீ நானே இப்போ தான் போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தானே போகிறோம். ஆமாம். சரி உள்ளே போயிட்டு அதான் நல்லா பண்ணுவோம். நிறைய கூட்டம் நிற்கிது. இதுக்கு காப்பிரைட் அடிச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. போடுறா பிஜிஎம். ஃபைனலி இதான் டிக்கெட்டாடா? ஏய் இருடா, இப்படி போடுறா. கப்பல் இது மாதிரி இருக்கும். இன்னும் என் பேண்ட்டில் இருக்க பெல்ட்டெல்லாம் உருவிட்டாங்க. இது அப்படியே உள்ள அனுப்பு. என் பெல்ட்டு? உன் பெல்ட்? ஆமாம், கைட்டு அப்படியே வை. நம்ம என்ன இப்போ டெய்லியாப்பா வரும்? பேக்கில் கஷ்டப்பட்டு அடுக்குனதெல்லாம் வெளியில் எடுக்க வச்சிட்டாங்க. இந்த பீஜம் போட்டே இருப்பேன் நீ ஃபுல்லாக. ஓ இதுக்கு தான் கண்ணாடி ஷூவு. ஏண்டா இதெல்லாம் முன்னாடி சொல்லி தான் நான் ஏதாவது எடுத்துன்னு வந்துருக்கேன். இந்த எக்ஸைட்மெண்ட் உள்ள அதெல்லாம் வந்துருக்குமா? அவ்வளோதானா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க இண்டிகோ மேலே பறக்குது போகிறோம். நம்ம அப்படி தான் போகிறோம். எவ்வளோ யூடியூப் சேனல்ஸில் பார்த்துருப்போம், படத்தில் பார்த்துருப்போம். இப்போ நாங்கள் என்ன ஏர்போர்ட் மேன். நான் அப்போவே கேட்டேன், என்னடா நல்ல ட்ரெஸ் போடுறான்னு, கண்ணாடி போடுறான்னு. இன்ட்டெல்லாம் அங்கங்கே கொடுத்துட்டு வந்தேன். இவன் என்ன நினச்சா காரில் தானே போகிறோம். ஆனால் இவனோ எப்போறா அவ்வளோ வேகமாக போவேன், என் டிரைவர் பறப்பான்டா அப்படின்னு தான் சொல்லி அவனை கூட்டின்னு வந்தேனே. அதெல்லாம் நம்ம பெங்களூர் போயிட்டு ஒரு ஷூட்டுக்காக போகலாம். ஆக்சுவலாக நான் சொன்ன போய் என்னன்னா, பெங்களூரில் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு எனக்கு இருக்கிறாங்க, தெரிஞ்சவங்களாம் வந்து ஒரு துணி கடை உகாதி அன்னைக்கு ஓப்பனிங் நம்மளை கூப்பிட்ருக்காங்க. பேமெண்ட்டோட தரேன்னு பையன் பேமெண்ட் பறக்குதா, நம்ம அதில் தான் போகிறோம். ஏர் இந்தியாவில் தான் சொன்னா. ஆக்சுவலி ஏர் ஏஷியா தான் வந்து கவர்மெண்ட் வந்து கைவிட்டு மெயின்டைன் பண்ண முடியலன்னு ஏர் இந்தியா இப்போ ரட்டன் டாட்டா சூரிய போட்டில் ரட்டன் டாட்டாவால் ஆரம்பிக்க முடியலன்னாங்க. ஆனால் அதெல்லாம் வேணாண்டா, அதான் கண்ணாடிலாம் போட்டு நானாவது போட்டுக்கிறேன். நான் கண்ணாடி எல்லாமே அதான் சொன்னேன். இந்த ப்ரோ சேஸ் அபி அம்மா பயங்கரமாக சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நான் அவங்களுக்கு சொல்லிட்டு வந்துட்டேன், இவனை கீழே அமிச்சு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். இப்போ நாங்கள் போய் இப்போ இன்றைக்கி தானே ஃபோனில் ஃப்ளைட் மோட்னு ஆன் பண்ண போகிறோம். இவ்வளோ நாளாக நம்ம வந்து நெட்வொர்க் கிடைக்கலாம் ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணுவோம்.
உண்மையான ஃப்ளைட் மோட் ரீசனே ஃப்ளைட்டில் போகும்போது தான். ஆமாம், அது இன்றைக்கி ஆன் பண்ண போகிறோம் ஃபோனில். ஆமாம், இப்போ வந்து எங்கள் கேட்டு வந்து 20. இந்த வியூ பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெர்மினல் 4ல் உட்காந்துன்னு இருக்கோம். 2 பேரும் பாருங்கள் எப்படி ராஜா பகவத் மாதிரி உட்காந்து நிற்கிறான். ஆக்சுவலி போர்டிங் ஏரியா வந்து ஏதோ இங்கே தான் இருக்குது. இதோ எதுவும் காட்டுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஆமாம், நாங்கள் ஓவராக தான் பண்ணுவோம். கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள் ஸ்டேட்டஸாக ஐயா போட்டு தள்ளுறான். ஐயோயோ என்ன அபி. கிட்ட நெருங்க அந்த பிஜிஎம் இன்னும் ஹெவியாக மைண்டில் போகும். நம்ம போகிற பஸ்ஸு வருது. இவர் தான் நம்மளை இப்போ கொத்தனா போல் நம்மளை கூட்டின்னு போக போகிறாரு. அப்படி முகத்தை பாருங்க ஜி, அவர் அழகை பாருங்க, அவர் கண்ணை பாருங்க. ஆக்சுவலாக போர்டிங்காக போகிறோம். போர்டிங்கு ஃப்ளைட்டை காட்டுறேன் பாருங்கள். இதுதான் இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டு. சீட் நம்பர் A30 மாதிரி வேற மாதிரி. போ அபி போ. ஆஹா, அபி எவ்வளோ அழகாக நடக்கிறான்ப்பா. ஃப்ளைட்டு உள்ளே போர்டிங் ஆகுது. ஃப்ளைட்டு உள்ளே வைப்பாங்க. ஆயிடுச்சா வாங்கிக்கோ. ஏய் செம்மையாக இருக்குடா. ஏய் டோரை தொட்டு போடுறான். டோரை தாண்டா சொன்னேன். ஏரோ அசோசியேஷன் வலது கால்றா. என்னடா அப்படி ஃப்ளைட்டுக்குள்ளே வலது கால் வச்சுட்டேன். அபிகிட்ட இப்போ கொடுக்குறேன். ஆக்சுவலாக இப்போ தான் நாங்கள் வந்து உட்காந்துட்டோம். மணி பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. ஸோ இங்கேருந்து அப்படியே கிளம்பி நம்ம பெங்களூர் ரீச் ஆக போகிறோம். ஆனால் என்னென்னா வினோத் வந்து சீட் என்ன பண்ணான், எனக்கு ஒரு சீட்டு அவனுக்கு ஒரு சீட்டு போட்டான். ஆக்சுவலி எல்லோரும் ட்ரெயினில் தான் பாத்ரூம் டூர் போட்டுருவாங்க. நான் ஃப்ளைட்லேயே பாத்ரூம் டூர் போடுறோம். ஸோ இதான் பாத்ரூமு. இங்கே ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு, இங்கே இது இங்கே போடுறதுக்கு செம்மையாக இருக்குது. ஆனால் ரொம்ப சின்னதாக காம்பேக்டாக இருக்குது. ஒரு ஆள் இருக்கலாம். ஸோ 2 சைடும் டோர் இருக்குது. சூப்பர். இப்போ நம்ம அப்படியே பறக்க போகிறோன்னு ஒரு 15 நிமிஷத்தில் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது. நான் பாத்ரூம் டூர் கட்டுறதுக்காக இங்கே வந்தேன். ஓகே, கிளம்புறோம் பறக்க போகிறோம். தேங்க்ஸ் டு வினோத் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். அலர்ட்லாம் கொடுக்குறானுங்கடா. வந்துச்சு. நம்ம ஃபேமிலியிலே நம்ம தான் இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் ஃபேமிலியில் நான் தான் இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். ஸோ வினோத் வீட்லேயும் அதே தான். ஆனால் எங்களுக்கு என்னென்னா இதில் இந்த ட்ரிப் வந்து ஒரு சரி ட்ரிப்பு. இப்போ தான் இந்த பாட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து இப்போ நம்ம அப்படியே கிளம்புறோம். ஸோ ரொம்ப சைலண்ட்டாக தாங்க பேசணும். ஃப்ளைட்லலாம் பேசக்கூடாது, எல்லாம் தூங்குறாங்க. காலைல 9 மணிக்கு தூக்கம் வந்துச்சு. இப்போ நம்ம பறக்க போகிறோம். ஆக்சுவலாக சரியான எக்ஸ்பீரியன்ஸு. ஆக்சுவலாக வினோத் இப்படி ஒரு கிஃப்ட் பண்ணுவோன்னு நினச்சி பார்க்கல. ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய ஹிண்ட்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அது என்னன்னு சொல்கிறேன். எங்கள் ஃப்ளைட்டு பறக்குது. இப்போ ஃப்ளைட் பறக்கதை காட்டுறேன். என்னடா அது எங்க பொறுமையாக கத்தாங்க வேகமாக போகிறேன். டே பறந்துட்டேன். ஐயோ இன்னும் பறக்க ஆரம்பிக்கல. போது எப்படா மேலே ஏற்றிட்டோம்.
ஊற்றுது. ஆமாம் கேர் ஆகுது. ஏங்க வாந்தி வந்துடும் போல இருக்குது. என் பக்கத்தில் வரலாம் தூங்கிட்டாரு. சரி அம்மா கேர் ஆகுது. ஐயோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. ஆக்சுவலி வந்து வேற மாதிரி இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸு. இங்கே வினோத்தை காட்டுறேன். டட்டா வா சான்ஸே இல்லை. ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறேன். வேற மாதிரி மேகத்துக்கு நடுவில் போகிறோம். வா இப்படியே தாங்க 1 hour போகிறேன். வா செமையாக இருக்குது. பெஸ்ட் பர்த்டே ஃபார் எவர். பெஸ்ட் பர்த்டே விஷு. ஓப்பா செம்மையாக இருக்குது ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸு. ஆக்சுவலாக என்னென்னா நாங்கள் வந்து இந்த கதை எனக்கு எப்போ தெரியும்னா முன்னாடியே வந்து அவன் இது பண்ணியிருந்தான். விஜய் தெரியுங்களா, விஜய் ஜூட்சன் வந்து முன்னாடியே வந்து சொல்லி ஒரு ஹிண்ட்டு மாரி கொடுத்துருந்தானே. இது அவன் இந்தமாரி உன் பரம்பரையிலே போகாத ஒரு வேலை பண்ண போகிறான்டா அப்படின்னா அப்படியே லைட்டாக டவுட்டு பார்த்தேன். இவனை ஏர்போர்ட் போனோம், மீனம்பாக்கத்து வந்து ஒருத்தர் பிக்கப் பண்ணுறாரு, பெங்களூருக்கு ஷூட்டு அப்படிலாம் சொல்லிட்டு சொன்னான். ஆக்சுவலாக ஆனால் பெங்களூர் ஷூட்டுலாம் இல்லை, இதுதான் பெங்களூருக்கு ஃப்ளைட்டில் போகிறது தான் பிளானே வச்சுருந்தான். ஸோ நாளைக்கு இன்றைக்கி April 9th நாளைக்கு தான் April 10 தான் என்னோடய பர்த்டே. ஸோ என் பர்த்டேக்கு முன்னாடி நாள் வந்து இந்த சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கான். சீரியஸாக வேறு லெவலு செமையாக இருக்குது. ஆக்சுவலாக ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ நான் உட்காந்துருக்கு இப்போ எனக்கு வந்து விண்டோ சீட் தான் போட்டு கொடுத்தான். அவனும் விண்டோ சீட்டு, எனக்கும் விண்டோ சீட்டு. ஆனால் என்ன அவன் அந்த சைடில் இருக்கான், நான் இந்த சைடில் இருக்கேன். செம்மையாக இருந்தது, சரியல் எக்ஸ்பீரியன்ஸ். வா இந்த வரு கீழே காட்டுறேன். செம்மையாக வானமே தெரியுது. வரு வா வரு வா வா வா. ஆனால் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் ஏறும்போது பக்குன்னு இருந்தது, தூக்கி வாரி போட்டுச்சு. ஸோ அப்படியே 1 hour போகிறோம். உங்களுக்கு அப்படியே விஷுவல்ஸாக காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. என்ஜாய் பண்ணுங்கள். நான் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ஆனால் சீரியஸாக ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆச்சுல, அப்போ சரியான மயக்கமே வந்துச்சு, பின்னாடி தள்ளிடுச்சு. ஆனால் ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். போக போக ஃப்ளைட்டு போகிறவங்க பழகிடுவாங்க. ஆக்சுவலாக இது என்னோடய பர்த்டேக்காக நாங்கள் இப்போ ஃப்ளைட்டில் வந்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வினோத் பர்த்டே ஆகஸ்ட்டு. ஸோ அதுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன், அது உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அழகாக ஃப்ளைட்டில் ஏறிட்டு இருந்தோம். இப்போ நம்ம டேக் ஆஃபாக மேலே பறந்துக்கிட்டே இருந்தோமா, இப்போ எப்படி பறவை ஒரே ஏர்போர்ட்டில் பறக்கும் அதேமாரி பறந்துட்டு இருக்குது. போ இங்கே ரெக்கையை காட்டுறேன் பாருங்கள். போடு ஏங்க கீழே ஆட்கள் இருக்காங்களே தெரியலங்க, வெறும் க்ளவுடு தான். வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். வினோத் என் பிறந்தநாளுக்காக கொடுத்த பரிசு சூப்பர் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போ இந்த என் சீட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு 4-5 புக்லெட்டு என்னென்னமோ இருக்குது. இதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். இதுதான் வந்து நம்ம சாப்பிட்றோம். இதான் ஃபுட்டு சாப்பிட்றோன்னா அதுக்கான ட்ரே மாரி இது நம்ம ஃபுல்லாக பெண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு மேலே வந்துடும். அவ்வளோதான். இது மேலே வச்சுட்டு நம்ம ஃபுட்டு எடுத்துக்கிறோம். என்ன சாப்பிட்றோமோ சாப்பிட்ற நினைக்கிறது நம்ம வந்து சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு நம்ம அப்படி மூடிட்டு இதை லாக் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு 4 புக்லெட் 2-3 புக்லெட் இருக்குது. இந்த புக்லெட் வந்து என்னன்னா இதில் வந்து ஒரு கேட்லாக் புக் மாதிரி இருக்குது. இவங்களோடது ஏதாவது வேணும்னா ப்ரீ புக்கு, நம்ம ஃபுட்டு வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம், சூடாக எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. இது வந்து ஏர் ஸ்டிக் பேக்கு. நமக்கு மயக்கம் வந்து வாந்தி வந்துச்சுன்னா இதில் வாந்தி கொட்டி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான பேக்கு. ஸோ இதுதான் இதுக்குள்ளே இருக்குது. இந்த 2 புக்லெட் தான் நம்ம அப்படியே இதை வச்சுருவோம். ஸோ திஸ் இஸ் த ஃப்ளைட், மை ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் சரியல் எக்ஸ்பீரியன்ஸ். வேறு மாதிரி மேகத்துக்கு மேலே இருக்க வந்ததுக்கு வருது. ஏன்னா இவன் எப்படி பிளான் பண்ணது தெரியல. நான் என்ன பண்ணேன், இவன் டிக்கெட் எடுக்க மாட்டேன். நான் வந்து நேற்று கண்டுபிடிச்சிட்டேன் எப்படியும் வந்து நமக்கு டிக்கெட் வந்து நேற்று பரம்பரையிலே போகாதுன்னு சொல்லிட்டு விஜய் சொல்லும் போது எனக்கு ஒரு டவுட் இருந்தது. சரி என்ன பண்ணியிருப்பேன், ஏர்போர்ட்டுக்கு தான் ஏர்போர்ட் ஆண்டு தான் மீனம்பாக்கம் இறங்குறோன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஐடியா இருந்தது. ஏன்னா காது அடைக்குதுங்க, பேசிட்டே இருக்கிறேன், காது அடைக்குது.
காற்றுக்கு வந்துக்கும் போ வேற மாதிரி பயங்கரம். இப்போ ஆக்சுவலாக அவங்களுக்கு காட்டுறேன், இன்னும் எங்கே கண்டினியூ பண்ணேன். ஆமாம், இங்கே விட்டுட்டேன். டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 2000 மேலே இருந்தது சென்னை டு பெங்களூரு. சரி அப்படின்னு 2000 போட்டு எடுத்துகிட்டு நம்ம அப்படியே அவன் எப்படியும் அதுக்கு நமக்கு இங்கே எங்கேயாவது ஸ்பெண்ட் பண்ணுவான். எப்பவுமே வருஷம் நான் என் பர்த்டேக்கு ட்ரீட் கொடுப்பேன், நான் அவன் பர்த்டேக்கு நான் இதாக பண்ணுவேன். இந்த வாட்டி ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு என் ஃபேமிலியிலே நான் தான் ஃபஸ்ட்டு, வினோத்தோட ஃபேமிலியும் அவன் தான் ஃபஸ்ட்டு. ஸோ நாங்கள் 2 பேருமே போகிறோம். இப்போ நாங்கள் ஃப்ளைட் பறந்துட்டுருக்கிறதுனால நம்ம வந்து அவன்கிட்ட கேட்க முடியாது எப்படி இது எக்ஸ்பீரியன்ஸுன்ட்டு. இறங்கினோடனே நான் கேட்குறேன். ஆனால் ஆக்சுவலாக வேறு மாதிரி ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவல். சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக மேகத்து மேலே பறக்கிறேங்க, வேறு மாதிரி இது வேறு லெவல். ஸோ அப்படியே பாருங்கள், நான் ஃப்ளைட்லேருந்து இறங்கிட்டு இது பண்ணிடுறேன். ஆக்சுவலாக இதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ வந்து நாங்கள் ஃப்ளைட் போட்டிருக்கோம்ல, டிக்கெட் போட்டிருக்கோம். 1 டே ட்ரிப் தான் இது ட்ரிப்பு கூட சொல்ல முடியாது, ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் வந்தது. நான் என்ன நினச்சேன், இவன் டிக்கெட் ஃபஸ்ட்டு என்ன ரிட்டன் டிக்கெட் போட சொன்னான். சென்னை டு பெங்களூர் ரிட்டர்ன் டிக்கெட் போட சொன்னான். 3 மணி டிக்கெட்டு போட சொன்னான். சரிடா, நான் எப்பட்றா காரில் ஷூட் பண்ணிட்டு எப்பட்றா வர போகிறோம் அப்படின்னா, இல்லை நம்ம காரில் போய்டுவோம், 1 மணிக்கு ரீச் ஆகிடுவோம், நம்ம ரீச் ஆகிட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், சரி போகிறோம். ரிட்டன் வந்து ஆக்சுவலாக நான் ட்ரெயின் டிக்கெட் வந்து நான் 2 இயர்ஸ் போட்டிருக்கேன். 2 இயர்ஸ்னால் நம்ம சிட்டிங் சீட் தான். நான் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு ரிட்டன் போட்டிருக்கேன். 3 மணிக்கு ட்ரெயின், நைட்டு வந்துடுவோம். இவன் காலையில் போயிட்டு ஷூட் பண்ணிட்டு எப்படி வருவாங்க அப்படி இப்படிலாம் சொல்லி பிளான் பண்ணால், சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு நேற்று 2-3 இன்ட்டு நாங்கள் மெட்ரோவில் வரும்போது இவன் 2-3 இன்ட்ருலாம் கொடுத்தான். சரி ஃப்ளைட்டு தான் போல இருக்குது, ஏதோ மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக வந்து நின்றேன். அவரை அவனும் சொல்லிட்டான், எனக்கும் தெரிஞ்சிச்சு நம்ம ஃப்ளைட்டு தான் போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ ஆனால் இதில் இன்னும் ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா, பியூட்டின்னு சொல்லக்கூடாது, ஒரு கிரிஞ்சுன்னு வேணால் சொல்லலாம். என்னென்னா, நான் இப்போ நாங்கள் ஃப்ளைட் நம்ம சென்னையிலேருந்து ஏர்போர்ட்டில் ஏறி பெங்களூரில் இறங்குறதுனால 10-11 மணிக்கெலாம் ரீச் ஆகிடுவோம். ஆனால் ரீச் ஆகிட்டு எங்களுக்கு 3 மணிக்கு தான் ட்ரெயின். அது வரைக்கும் என்ன பண்ண போகிறோன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஏதாவது ஃபுட் கண்டென்ட் ஏதாவது ஷூட் பண்ண முடிஞ்சால் போய் ஷூட் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு 2 ஹவர்ஸ் எங்கேயா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஆல்ரெடி பெங்களூர் போயிருக்கோம், செகண்ட் டைம் போகிறோம் பெங்களூர், ஆனால் அதுவும் ஃப்ளைட்டில் போகிறோம். ஸோ இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. நெக்ஸ்ட்டு வினோத் பர்த்டேக்கு நான் வேறு மாதிரி ஏதாவது ஒரு பண்ணணும், அது அவன் மறக்கூடாது. அவன் இதேமாரி உங்ககிட்ட அவன் பேசுவான். ஸோ இப்போ அப்படியே ஜாலியாக பார்த்துட்டே வாங்க. எப்படி பார்த்தது பர்த்டே கிஃப்ட்டு? செம்மையாக இருந்தது. ஆக்சுவலாக வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். எனக்குலாம் லைட்டாக மயக்கமே வர மாதிரி ஆயிடுச்சு. வரல எனக்கு வேற இருந்தது. இந்த சிக்னஸ் பேக் உள்ள கூலி இருந்ததா? இல்லையே, எந்தில் எவனோ துப்பி வச்சுருந்துருக்கிறான்டா. அவ்வளோ கூலி உள்ளே போட்டு வச்சுருக்கிறாங்க. நான் தான் வாந்தி எத்த வாசனைக்குன்னு எவ்வளோ கூலி வேற மாதிரி. நீரே இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னா, இந்த பெங்களூர் டெர்மினல் 2 வந்து ஃபாரின் மாதிரி இருக்கும். எக்ஸலேட்டர் வந்து நம்ம இப்படி மேலே போகிற தான் பார்த்துருக்கோம். இது வந்து இறங்கி நம்மளே ஒரு லக்கேஜ் தான்டா, அதனால் நம்ம அப்படியே போகலாம். சரி செல்ஃபி போடு. ஸோ அல்டிமேட் டுடே எக்ஸ்பீரியன்ஸ், ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் செம்மையாக இருந்தது. லைட்டிங் எனக்கு என்னென்னா எப்படி தெரியுமா இருந்தது, இப்படி இருக்கணும்டா கண்ணாடி போட்டு. நானே இந்திரா ஐயோ தானா ஸ்ட்ரைக் வச்சிருவான் போல இருக்கு. சூப்பராக இருந்தது. அதெல்லாம் நல்ல சரி ட்ரிப்பு. ஆனால் என்ன 10:30க்குலாம் எடுத்துன்னு வந்துட்டான். ஆனால் 10:30க்கு முன்னாடியே இறங்கிட்டான். அந்த பார்க்கிங் இது பண்ணி டோர், அது நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ என்ன தெரியுமா ஆயிடுச்சு மைண்ட் செட்டு,
இனிமேல் ட்ரிப்பு போனால் ஃப்ளைட்டில் போகணுன்ற மாதிரி ஆகிடுச்சு. எதிர்பார்த்தேன். இது ஆக்சுவலாக நம்ம என்னென்ன எங்கே ட்ரிப்பு போயிட்டோம், காரும் போயிருக்கோம், வண்டியும் போயிட்டோம், கப்பலும் போனோம். கப்பல் வந்து நம்ம தீவு போனோம்ல, அப்போ கூட க்ரூஸாக போனோம். ஆக்சுவலாக நம்ம ஷிப் டூர், ப்ராப்பரான ஷிப் டூராக அடிக்கிறோம், க்ரூஸ் அடிக்கிறோம். ஆனால் க்ரூஸே ரொம்ப காசு கொடுவாங்கடா, அது 1 lakh ஆகும். சரி போய்க்கலாம் விட்டு பார்த்துக்கலாம். ஆனால் இது டெர்மினல் 2 பயமாக இருக்குப்பா பெங்களூர். இதுதான் ஜாலியாக இந்த வீடியோ வந்து இதுதான் பர்த்டேக்காக வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அதனால தான் தனித்தனியாக சீட் போட்டேன். நானும் வந்து வேடிக்கை போகணும், இவனும் வேடிக்கை போகணும், 2 பேரும் பறக்க பார்த்துக்கணும். ஆனால் சார் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுத்தேன். ஆனால் நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா என்ன புரியல, சீட் பெல்ட் போட்டேன்னா மூடின்னு உட்கார போகிறேன். என் பக்கத்தில் இருக்கிற பேனு கொட்டை விட்டு தூங்கிடுங்கிறான்டா. என் பக்கத்தில் இருக்கிறவங்க தூங்க. ஆனால் உன் பக்கத்தில் நீ ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அது நான் என்றைக்குமே அது எதிர்பார்க்க மாட்டேன். யார் இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன், அபிமன்யும் இது வரைக்கும் ட்ரெயினில் வந்து வாரணமாயிரம் மாதிரி ஒரு சீன் எதிர்பார்ப்பான். அங்கிள் வருவார், தாத்தா வருவார், ஆன்டிஸ் வருவாங்க, அவ்வளோதான். அவனோட அந்த மேகனாவை கண்டே பிடிக்க முடியல. ஆமாம், பக்கத்தில் கூட உட்கார மாட்டாங்க. என்னடா நம்ம ஊரில் இருக்கிற வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்குது. வேறு சூப்பராக இருக்குதுல்ல இது. கர்நாடகா இப்போ நம்ம பெங்களூரில் போனால் சரி வெயில் அடிக்க போகுது. என்னன்னா மணி 11 ஆகுது, 3 மணிக்கு தான் எங்களுக்கு ரிட்டர்ன் ட்ரெயின் தான் போட்டிருக்கோம். தம்பி இரு, சென்னைக்கு மிக அருகில் சொல்கிற மாதிரி இந்த ஏர்போர்ட் அவ்வளோ தூரம் இருக்குது. இல்லை, கார் எடுத்து போகும். 1 hourல வந்துட்டோம். ஆனால் போகிறதுக்கு 6 மணி நேரம் ஆகும் வீட்டுக்கு போகிறதுக்கு. வாட்டர் ஃபால்ஸ் இந்த காட்டுறேன் பாருங்கள், இந்த வியூ மட்டும் காட்டுறேன். பெங்களூர் ஏர்போர்ட் உள்ள பாருங்கள், இந்த பாருங்க ஜூம் காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணால் பண்ணலாம். ஆமாம், April 9 நாளைக்கு தான் பர்த்டே. இந்த வீடியோ நாளைக்கு வருமா நாளைக்கு வருமானு தெரியாது. என்னைக்கு வருதோ இவனுக்கு ஒரு வாழ்த்துக்களை போட்டு விட்டு ப்ளஸ் போட்டுருங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஆமாம், முன்னாடியே நாங்கள் எடுத்துட்டு மட்டும்தான் அவனுக்கு அவன் ரிப்ளை பண்ணுவான், அது அவனோட இது சாவ வச்சுருவேன். சரி ஓகே, இங்கேருந்து இப்போ நம்ம கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக 11க்கே வந்துட்டோம். ரிட்டன் எங்களுக்கு 3 மணி தான் ட்ரெயின். ஆனால் நாங்கள் ஃப்ளைட்டில் 1 மணி நேரத்தில் வந்துட்டோம். ஆனால் இதில் ட்ரெயினில் 6 மணி நேரம் போக போகிறோம். அதுவும் 2 years. ஆனால் பிரச்சனை இல்லை, பொறுமையாக ரெஸ்ட் எடுத்துட்டு மைண்ட் எதுவும் யோசிக்காமல் ரிலாக்ஸாக போயிட்டு வீட்டில் போட்டு ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. ஏர்போர்ட் செம்மையாக இருக்குது. ஓகே செம்மையாக இருக்குது. ஓகே, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுறேங்க. இவனுக்கு ஒரு வாழ்த்து கீழே கமெண்ட்டில். ஆமாம், அதுவும் சொல்கிறதுனா சொல்லுங்கள், வேண்டாம்னா விட்டுருங்க. ஓகே, போர்டெல்லாம் வச்சு நிற்கிறாங்களா? நம்மளுக்கும் இந்த மாதிரி போர்டு வந்து நம்ம நார்மலாகவே உள்ளே வரோம், வெளில போகிறோம். நமக்குலாம் எதுக்குடா போர்டு, நம்மளே ஒரு போர்டு, பெரிய போர்டு தான். சரி, அதில் கிளம்புறோம், ஏர்போர்ட்லேருந்து கிளம்புறோம். டாட்டா பை பை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாமே டாட்டா பை.